படிக்கவே கூடாதுன்னு சொல்லி முத படிச்சு எழுந்து வர்றவன் எடுத்தோன்னா பேனா எப்படி இருக்கும்? அடிடா, ஆமாண்டா, படிச்சிட்டோண்டா. அது மேலோட்டம் பார்க்க என்னங்க இவ்வளோ வன்முறையாக இருக்குது, என்னங்க இப்படி எழுதுறாரு, இலக்கியத்துக்கான மரியாதையே போச்சே, எப்படிலாம் எழுதுறானுங்க பாருங்க, இதுக்கு தான் இவனுங்கெல்லாம் வரக்கூடாது இப்படிங்கிற மாதிரியே டோனில் கொண்டு போவாங்க. ஆனால் அவன் ஏன் எழுதுனான்னு அவன் வழியிலேருந்து தெரியும். இதெல்லாம் கை வைக்கக்கூடாது, இதை பற்றிலாம் பேசக்கூடாது, இதை பேசினா தேச துரோகம்னு இவங்க ஒரு ரொம்ப அந்த பலூனை அவர் உடைக்கிறாரு. நம்ம பயிலுக இன்னும் எவனா ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சா அவன் முன்னாடி போய் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு ஏதாவது பண்ணுவாருங்கிறான். அவர் இதுவரை என்னடா பண்ணியிருக்காருன்னு கேட்டால் பதில் இல்லை. இதே அதிகார வர்க்கம் எவனோ ஒரு சினிமா நடிகர் வரான் அவன் பின்னாடி கூட்டம் கொடுத்துனா அதிகார வர்க்கம் சந்தோஷப்படும். இப்படியே முட்டாளா இருக்குடா, தலைவர் வந்துட்டு நேற்று ரஜினி, இன்னைக்கு விஜய், நாளைக்கு அஜித் வருவாரா, சிவகார்த்தியன் வருவாரா, விஜய் சேதுபதி எப்போது வருவார், இப்படி இளைஞர்கள் கேட்டால் அதிகார வர்க்கத்துக்கு பிடிக்கும். கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க, தலித் மூவ்மெண்ட் பேசுகிறாங்க, திராவிட கட்சிகள் பேசுகிறாங்க. அவர்களை எதிர்கொள்வது கட்சியா அரசியலா? ஆனால் இந்த பையன் வேற ஒரு வடிவத்தை கையில் எடுக்கிறாப்புல, இசைங்கிற வடிவத்தை எடுத்துட்டு இந்த கட்சிகள் பேசுகிற எல்லா அரசியலும் அதில் பேசுகிறாரு. அப்போ ரொம்ப பதறாங்க, யாரா சின்ன பையன், இதுதான் ஸ்டைல், இதுதான் ட்ரெண்ட், இதுதான் மியூசிக், இதைத்தான் மக்கள் ரசிக்கணும், இதைத்தான் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு இவர்கள் உருவாக்குற பிராண்ட் இருக்குல்ல, அதை உடைக்கிறார். இவன் தான் அதை படிக்கணும், இவன் தான் அதை கற்றுக்கணும், இவன் பண்ணாதான் இசை வரும், இந்த ட்ரெஸ் போட்டால் தான் பண்ணுமா, ட்ரெஸ்ஸாக கலட்டுறாரு. அவன் பிறந்த இனத்துக்கு மட்டும் போராடல, தமிழங்கிறதுனால போராடல, இங்க உள்ள சாதிய கொடுமைக்காக மட்டும் போராடல, அதை தாண்டி இது போன்ற ஒடுக்குமுறைகள் உலகில் எங்கெல்லாம் நிகழ்த்துகிறது. சார் வணக்கம். வணக்கம். வேடன் அவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட அவர் மேலே பல குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் எழுந்திருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் மக்கள் அவர்களை கொண்டாடுற நிலைமையில தான் இருக்காங்க. குறிப்பாக கேரளா மட்டும் இல்லை, இந்திய அளவுலுமே அவரை கொண்டாடுற நிலைமையில தான் இருக்காங்க. அவர் உண்மையாகவே அவர் யார், அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வேடன் அப்படிங்கிறவர் இந்த 10 நாளாக தான் எல்லாருக்குமே அறியப்படுகிறார். அதுக்கு முன்னாடி வரை இந்த மஞ்சுமால் பாய்ஸில் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அது என்ன மாதிரினா, ஒரு பாடகர் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பாடுறாரு, இந்த நவீனத்துக்கு இந்த நாகரிகத்துக்கு ஏற்றாப்புல இந்த ஸ்டைலாக ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல பாடுறாரு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் இருந்த நபர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதிகார வர்க்கம் பதறுகிற அளவுக்கான ஒரு நபராக இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஈழ அரசியலை பேசுகிறார். தான் தாயை பற்றி பேசும்போது ஜாஃப்னாவிலிருந்து ஒருத்தி விரட்டி விட்ட ஒருத்தி, அவள் பெற்றெடுத்தது பருத்தி, நான் நெருப்பு அப்படிங்கிறது மிரள்றான். யார் அவன், எதுக்குடா என்னென்னமோ பேசுகிறான், ஜாஃப்னால் விரட்டி விட்ட அரசியலை பேசுகிறான், நான் கருப்பாக இருக்கேங்கிற அரசியலை பேசுகிறாரு, கருப்புங்கிற அரசியலை பேசுகிறாரு, சட்டையை கழட்டி காமிக்கிறாரு. நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லா ஒழுங்குகளையும் அவர் உடைக்கிறார். கர்நாடக சங்கீதம் இது மேல்தட்டு வர்க்கத்தினர் மட்டுமே பாடணும், இந்த ஜாதிக்காரங்க மட்டுமே பாடணும், இதெல்லாம் இவ்வளோ டீசெண்டாக இருக்கணும், இதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. ஏன் இங்கெல்லாம் நிறைய சபாக்கள்லாம் அதுக்குன்னு சில உடைகள் அணிந்து வந்தால் தான் வரணும், சாதாரண உடை அணிந்தவனுக்கு அந்த இசை ஞானமே இருக்காதுங்கிற அளவுக்குலாம் பேசுவாங்கல்ல. இந்த உடை பஞ்சகட்சத்துக்கு மட்டும்தான் அது உண்டு, இந்த வேட்டி கட்டினவங்களுக்கு தான். இப்படியெல்லாம் இசைக்கும் உடைக்கும் பிறப்புக்கும் நிறத்திற்கும் சாதிக்கும் தொடர்புபடுத்தி ஒரு இசையை ஒரு கலையை கொண்டாடுகிற கட்டமைக்கின்ற ஒரு கான்செப்டில் எல்லாத்தையும் சைட்டுமெட்டிக்காக உடைக்கிறார். இவன் தான் அதை படிக்கணும், இவன் தான் அதை கற்றுக்கணும், இவன் பண்ணாதான் இசை வரும், இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் பண்ணுமா, ட்ரெஸ்ஸாக கலட்டுறாரு. ஸோ இவர்கள் இந்த சனாதன அமைப்பு, சாதிய அமைப்பு, இந்த வர்க்க சூழலில் இந்த பணக்கார முதலாளித்துவ நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுதான் ஸ்டைல், இதுதான் ட்ரெண்ட், இதுதான் மியூசிக், இதைத்தான் மக்கள் ரசிக்கணும், இதைத்தான் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு இவர்கள் உருவாக்குற பிராண்ட் இருக்குல்ல, அதை உடைக்கிறார். இவங்களுக்கு ஏன் எதை பார்த்து அந்த அதிகார வர்க்கம் பதறும்னா, இவர்கள் உருவாக்குகிற அந்த பிம்பம்ங்கிறது அவங்க உருவாக்கி வச்சிருக்க பிம்பத்தை உதைக்குது. இல்லை ஒரு தனிநபரை பார்த்து இவ்வளோ பதற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதாவது எத்தனையோ அரசியல் கட்சிகள் இதே அரசியலை பேசுகிறாங்க, கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க, தலித் மூவ்மெண்ட் பேசுகிறாங்க, திராவிட கட்சிகள் பேசுகிறாங்க. அவர்களை எதிர்கொள்வது கட்சியா அரசியலா? ஆனால் இந்த பையன் வேற ஒரு வடிவத்தை கையில் எடுக்கிறாப்புல, இசைங்கிற வடிவத்தை எடுத்துட்டு இந்த கட்சிகள் பேசுகிற எல்லா அரசியலையும் அதில் பேசுகிறாரு. அப்போ ரொம்ப பதறாங்க, யாரா சின்ன பையன், இளைஞர்கள் கூடுறான். ஏன்னா இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறான், பொலிட்டிக்கலாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்குது. எவனா ஒரு சினிமாக்காரன் வந்தால் விசில் அடிக்கிறான், ஓப்பனிங் ஷோக்கு 50 FPS சட்டையை கட்டிட்டு போட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போடுறத சந்தோஷப்படுறான். அப்படிதான் தமிழனா, அப்படிதான் தமிழ்நாட்டுக்காரன். கேரளாக்காரன் அந்த அளவுக்கு இருப்பானான்னு தெரியாது. நம்ம பயிலுக இன்னும் எவனா ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சா அவன் முன்னாடி போய் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு ஏதாவது பண்ணுவாருங்கிறான். அவர் இதுவரை என்னடா பண்ணியிருக்காருன்னு கேட்டால் பதில் இல்லை. இப்படியாக இளைஞர்கள் இருக்கிறப்ப இவருடைய மியூசிக்கு அடிக்ட் ஆகி அவன் கத்துறது நல்ல விஷயம்.
அவன் பதறான். இதே அதிகார வர்க்கம் எவனோ ஒரு சினிமா நடிகர் வரான், அவன் பின்னாடி கூட்டம் கொடுத்தனா அதிகார வர்க்கம் சந்தோஷப்படும். இப்படியே முட்டாளா இருங்கடா, தலைவர் வந்துட்டு நேற்று ரஜினி, இன்னைக்கு விஜய், நாளைக்கு அஜித் வருவாரா, சிவகார்த்தியன் வருவாரா, விஜய் சேதுபதி எப்போது வருவார், இப்படி இளைஞர்கள் கேட்டால் அதிகார வர்க்கத்துக்கு பிடிக்கும். ஓகே, 50 கோடி 100 கோடி கொள்ளடிக்கிற அந்த சினிமாக்காரங்க பின்னாடி அணிவகுக்க தயாராகிட்டாங்க அந்த இளைஞர்கள். அந்த சினிமாக்காரனை ஈஸியாக நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலாம். அவன் யார்? ஒரு பெரிய முதலாளி, பிறந்ததுல இருந்தே தங்க ஸ்பூனில் வளர்ந்த நடிகர். அவன் தானே அரசியலுக்கு வரான். அவன் என்ன பாட்டாளி வர்க்க சிந்தனையோடு அப்படியே மூட்டை தூக்கிட்டு அரசியலுக்கு வரான். ஸோ அப்படி ஒரு நடிகர் வரும்போது அதிகார வர்க்கம் அவனை கைக்குள்ளே போட்டுக்கும். அவனை கைக்குள்ளே போட்டது மூலமாக அவனை நம்பி இருக்கக்கூடிய இந்த இயல்பான அறிவியலித்தனமான இந்த ஏழை ரசிகர்கள் கூலி வேலை பார்த்துட்டு இவனு கட் அவுட் வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை வாங்கிடலாம். மூவியில் வர நடிகர்களை கொண்டாடுற மூவ்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்குது. ஆனால் இதே அளவு வந்து கேரளாவில் இருக்கா அப்படின்னா அது கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே இயல்பாக வந்து நடிகர் எல்லாமே டீ கடையில் வந்து டீ குடிப்பாங்க அப்படிங்கிறான வேறு கருத்துலாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த கூட்டம் தான் அவங்கள பதற வைக்குது. என்ன கேட்டிங்கன்னா, இதை இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல அவர் கொண்டு போகிறார், இந்த இசையின் மூலமாக கொண்டு போவார். இப்போ நீங்கள் ஒரு நம்ம அம்பேத்கர் அப்படிங்கிறது அவருடைய பூனா ஒப்பந்தம், காந்திக்கும் அவருக்குள்ள முரண்பாடு குறித்து ஒரு 2 மணி நேரம் சொற்பொழிவு நடத்துனீங்கன்னா பெரும்பாலும் அந்த கூட்டாரங்கில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. மார்க்சியம், ட்ராஸ்கி என்ன இஷ்யூ ஆச்சு, லெனின் எப்படி கொண்டு போனார் பேசுறீங்கன்னா எல்லாம் 50-60 வயசு மேலே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இதே கருத்தை ஒரு பாட்டு மூலமாக நீங்கள் பரப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒன்றும் இல்லை. எரிமலை எப்படி பொறுப்புன்னு விஜயகாந்த் பாட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் வந்து கவனிப்பாங்க. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, எம்ஜிஆர் பாட்டு போட்டிங்கன்னா கவனிக்கிறான். ஆனால் அதை விட ஆழமான கருத்தில் பேசினா கம்மியான பேர் தான் வரான். இப்போ இவர் வந்து இந்த வேலையை தான் பார்க்குறாரு. ஆழமான கருத்தியலை இளைஞர்களுக்கு புரியும்படியான அவர்கள் லாங்குவேஜில் பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான வடிவங்களை நம்ம கையில் எடுக்கணும். முற்போக்காளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் கருத்தியலாக பேசுவது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மாதிரியான இசை, திரை வடிவம், கேமராங்கிறது ஒரு புரட்சிக்கான ஆயுதம் தானே. அதை வந்து அவர் செய்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால் வேட்டையாடுவது அப்படிங்கிறது வந்து இவர்கள் உருவாக்குற கார்ப்பரேட்டுகள், இந்த சனாதனிகள், சாதிய அமைப்புகள், மத பீடங்கள் உருவாக்குற அந்த பிம்பம் இருக்குல்ல, இது ஒழுங்கு, இதெல்லாம் கை வைக்கக்கூடாது, இதை பற்றிலாம் பேசக்கூடாது, இதை பேசினா தேச துரோகம்னு இவங்க ஒரு பிம்பம், அந்த பலூனை அவர் உடைக்கிறார். டும்மு டும்மு டும்முன்னு ஊசியை வச்சு. ஒரு முறை அந்த ராஜேந்திர பாலாஜி ஒரு இதை திறக்கும் போது உடைப்பார், ஒவ்வொரு பலூனாக உடைப்பார். அது மாதிரி இவர் எல்லா கார்ப்பரேட்டு, சாதியவாதம், அது அவன் வசந்தவன், இவன் வசந்தவன், கருப்பு வெள்ளை, பாலஸ்தீன அரசியல் வரையும் பேசுகிறார். ஈழத்திலிருந்து நம்ம பாலஸ்தீன அரசியல் வரையும் பேசுகிறார். அது இவங்களுக்கு பதறுது. அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சாணக்கிய அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, எப்போவுமே மக்கள் வந்து குடிக்கணும், கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், சிந்திச்சிடக்கூடாது, படிச்சிடக்கூடாது. அதுதான் மனு தர்மம் அர்த்த சாஸ்திரத்தில் அதான் சொல்லியிருக்கு. சூத்திரர்களுக்கு எதை வேணாலும் கொடு, படிப்பை கொடுத்துறாங்க. அவனை மற்றபடி நல்லா அவனை என்ஜாய் பண்ண விடு, லைஃப்பை நல்லா கண்ணாமனான்னு வாழட்டும். ரஜினிக்கு விசில் அடிக்கட்டும், விஜயத்துக்கு விசில் அடிக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும். மூலதனத்தை எடுத்து படிச்சிடக்கூடாது, மார்க்சில் என்னன்னு தெரிஞ்சிடக்கூடாது, பெரியாரியம்னா என்னன்னு தெரிஞ்சிடக்கூடாது, தலித் அரசியல்னா என்னன்னு கேட்டுடக்கூடாது. இல்லை, அவர் குறிப்பாக பேசுகிறதே தலித் அரசியல் தான் மையமாக வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு பலராலும் பேசப்படுது. அது வெளிப்படையாகவே தெரியுது. குறிப்பாக அவரோட வரிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ரோஷமான வரிகளும் கோபமான வரிகளுமாக தான் பார்க்க முடியுது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ கோபம் அவருக்கு இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தன் எங்கேருந்து வராங்கிறது இருக்குல்ல, குடையின் கீழ் உட்கார்ந்துட்டு கவிதை எழுதுறவன், இலக்கியம் எழுதுறவன் வேற, எழுத படிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டவன் எழுதும்போது அந்த பேனா அமிலத்தன்மையோடு தானே இருக்கும், அதில் வார்த்தைகள் அமிலத்தன்மையோடு தானே இருக்கும். நீ ஆண்டாண்டு காலமாக உங்கள் வீட்டில் எல்லாரும் படிச்சுட்டு உட்காந்து நிழலில் உட்காந்து நீங்கள் எழுதுறீங்க, உங்களுக்கு காதல் வரும், காமம் வரும், ஜோக்கு வரும், சொந்த பந்தங்கள், இவங்க எழுதுகிற அது அந்த மாதிரி ஆட்கள் வர்க்க சிந்தனையோடு எழுதுகிற நாவல்கள், புனிதங்கள் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். இவன் அடி வாங்கி படிக்கவே கூடாதுன்னு சொல்லி மொத படித்து எழுந்து வர்றவன் எடுத்தோன்னா பேனா எப்படி இருக்கும்? அடிடா, ஆமாண்டா, படிச்சிட்டோண்டா. அது மேலோட்டம் பார்க்க என்னங்க இவ்வளோ வன்முறையாக இருக்குது, என்னங்க இப்படி எழுதுறாரு, இலக்கியத்துக்கான மரியாதையே போச்சே, எப்படிலாம் எழுதுறானுங்க பாருங்க, இதுக்கு தான் இவனுங்கெல்லாம் வரக்கூடாது இப்படிங்கிற மாதிரியே டோனில் கொண்டு போவாங்க. ஆனால் அவன் ஏன் எழுதுறான்னு அவன் வழியிலேருந்து தெரியும். அவங்க அம்மாவை அடித்து விரட்டின வழியிலேருந்து எழுதுறான். ஏன்? நாங்கள் தமிழருங்கிறனால, நாங்கள் கருப்பருங்கிறதுனால, நாங்கள் சாதியால் ஒடுக்கப்பட்டவர் என்பதால், இதனாலலாம் எங்களை அடிக்கிறீங்க. ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க, அந்த குழந்தைக்கு வந்து சாதி, மதம், மொழி எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த குழந்தைய நீ மொழியினால் அடிக்கிற, அந்த குழந்தை அழுகுது, எதுக்குடா நீ அடிக்கிறீங்க? அந்த குழந்தைய சம்மந்தமே இல்லாமல் சாதியை சொல்லி அடிக்கிற, அந்த குழந்தைக்கு சாதினா என்னன்னு தெரியாது. பறையண்டா, நீ புலையண்டான்னு அடிக்கிற, அந்த வரியில் சொல்கிறா பறையன்ற புறையன்றுங்கிற.
அந்த குழந்தை திருப்பி எதுக்குன்னே நீ அடிக்கிறீங்க. அதாவது இந்த இந்த வரி எவ்வளோ வலி மிகுந்த வரினா, ஒரு தண்ணி வந்து குடிக்க ஒரு இதில் வந்து ஒரு தலித் குழந்தைய வந்து ஒரு ஆசிரியர் வந்து நீ எப்படி இதில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ அடிச்சிட்டாருன்னு போடுவேன். என்ன கொடுமை தெரியுமா? இவர் அடித்த வலியை விட எதுக்கு வாத்தியார் நம்மளை அடிச்சாருன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. எல்லாரும் அதில் தண்ணி மோந்து பிடிக்கிறாங்க. காரணத்தோட அடிச்சா ஒரு பெரியவனுக்காக அந்த அரசியல் தெரியும். சாதி அரசியல், இவன் எசிங்கிறான், இவன் வரையங்கிறான், இவன் திட்டுறான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த அரசியலாவது பேசுவான். அது பச்சை குழந்தைங்க தெரியாது. என்ன அந்த குழந்தைய நானும் ஒன்று தானே, அந்த அண்ணன் குடிச்ச இடத்துல நான் குடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது இல்லை. அதுக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்லுது? இந்த சாதிய சமூகம் இப்போ இவருடைய இதெல்லாம் நீங்கள் அமிலத்தன்மையோட இருக்குது, வீரியமாக இருக்குது, காரமாக இருக்குது, கோபமாக இருக்குன்னு அதை அனுபவிச்சிருக்காங்க. அவன் சட்டையை கழட்டி காமிக்கிறான் பார்த்தீங்களா? ஆமாம். நீ உருவாக்குன உடை முதற்கொண்டு அவன் தூக்கி எறிகிறான். நீங்கள் எல்லாம் நீங்கள் உருவாக்குனதானடா சாதி, நீங்கள் உருவாக்குனதானடா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நீங்கள் உருவாக்குனதானடா வெள்ளையாக இருக்கிறவன் அழகாக இருக்க மாட்டான், வெள்ளையாக இருக்கவன் தான் கரெக்டாக இருப்பான், வெள்ளையாக இருக்கவன் தான் ஆஃபீஸராக இருக்க முடியும், வெள்ளையாக இருக்கிறவனுக்கு தான் இங்கிலீஷ் வரும், படிப்பு வரும், எல்லாம் நீங்கள் உருவாக்குனது தானே. இல்லை எங்களுக்கு வரும், எங்களுக்கு வந்து உங்களோட எல்லாரையும் படிக்க வைப்போம் நாங்கள். அந்த அரசியலை தான் அவன் பதிவு செய்கிறான். ஸோ எப்போவுமே அழுத்தப்பட்டவர்கள் மீறி வரும்போது அப்படி தான் இருக்கும். அழுத்தப்பட்டவன் அவன் அந்த அந்த வரலாற்று பின்புலத்தோடு நீங்கள் பார்க்கணும். என்னங்க இவங்க சாஃப்டாக எழுதுறாங்க, அவங்க ரஃப்பாக எழுதுறாங்கன்னா அவனை ரஃப்பாக்குனது யார்? அவனுக்கு இந்த சமூகத்தில் எதுவுமே கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு அவனுக்கு தெரியல. என்னன்னு கேட்டால் ஜாதிங்கிறான், நீ ஈழத்தமிழருங்கிறான், நீ எல்டிடி தொடர்புங்கிறான், நீ கருப்பாக இருக்கங்கிறான். அப்போ முழிக்கிறான். எதுக்கு? அப்போ அதுக்கான அரசியலை தேடி படிக்கும் போது அவனுக்கு ஒரு புரட்சி வருது. அதே மாதிரி அரசியலை உலகெங்கும் தேடுறான். பாலஸ்தீனத்துலேயும் இதே மாதிரி அடிக்கிறான். அப்போ தமிழருங்கிறது ஒடுக்குமுறை மாதிரி பாலஸ்தீனிய தேசிய இனத்துக்கும் ஒரு ஒடுக்குமுறை இருக்குது. அப்போ அவன் பிறந்த இனத்துக்கு மட்டும் போராடலை, தமிழங்கிறதுனால போராடலை, இங்கே உள்ள சாதிய கொடுமைக்காக மட்டும் போராடலை. அதை தாண்டி இது போன்ற ஒடுக்குமுறைகள் உலகில் எங்கெல்லாம் நிகழ்த்துகிறது. அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேங்கிறான். அப்போ இவங்க பதறாங்க. சின்ன பையன், இளைஞர்களிடம் செல்வாக்கு பெற்ற ஒரு பையன் என்னடா எல்லா அரசியலும் பேசுகிறான், ஐயோ நம்ம உருவாக்குன எல்லாத்தையும் உடைக்கிறாங்கிற அந்த பதட்டத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால தான் சங் பரிவாரெலாம் நிறைய பேர் அங்கே கேரளாவில் வந்து இந்த கேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர்லாம் எதுக்கு இந்த ராப் இசையெல்லாம் போய் கோவிலில் வச்சு இவனை வச்சு பாட வைக்கிறீங்க? ராப் அந்த இசையை அந்த வடிவத்தையே அவர் தப்புங்கிறார். அது பாப் மார்லி ஆப்பிரிக்க பழங்குடிகளிலிருந்து வருது ராப் இசை. அந்த அது பெரும்பாலும் ஒடுக்கப்பட்டுள்ளது. எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த ராப் இசையை ஒரு ஆயுதமாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே கானா பாட்டு மாதிரி ராப் இசை அது ஒரு மாதிரி ஸ்டைலாக வெஸ்டர்ன் எல்லாம் கலந்து பாப் மார்லி அப்படி சூட்டை குடிச்சிட்டே பாடுற ஸ்டைல் அதெல்லாம் ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து எரிச்சலாகிறான். கோவிலில் வந்து புனிதம் கெடுது இந்த ராப் இசையை பாடும்போது. இது இப்படி வந்து அவரை ஒடுக்குமுறைக்குள்ளே மறுபடியும் தள்ளுற ஒரு சூழல் தான் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அதிகார வர்க்கம் வந்து அவரை எப்படியும் வந்து ஒன்று மிரட்டலுக்கு உள்ளாக்குற ஒரு செய்திகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரியான கொலை மிரட்டல்கள்லாம் வந்தது அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. அதெல்லாம் உண்மையா? இல்லை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ அவர் மீது அந்த போதைப் பொருள் வழக்கு இதெல்லாம் போடுறாங்க. அங்கே உள்ள கவர்மெண்ட்டே அவருக்கு எதிராக இருந்தாலுமே அதுக்கப்புறம் புரிந்து கொண்டு அவரை இல்லை அவர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த வழக்கை சந்தித்து வரட்டுங்கிறாங்க. இப்போ அவருக்கு சங் பரிவார்கள் தான் முழுமையான எதிரியாக நிற்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தனி நபர் இல்லை, அவங்க என்றைக்குமே கருத்தியல் ஐடியாலஜி தான் முக்கியம். சங் பரிவாருக்கு இந்த ஐடியாலஜி வளர்ந்துடக்கூடாது. தனிநபராக இவருடைய வளர்ச்சி கண்டு அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கு வந்து ஒரு தலித் வளர்வதில் பிரச்சனை கிடையாது, தலித் ஐடியாலஜியோடு ஒருத்தர் வளரக்கூடாது. நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆமாம், இப்போ தலித் அமைச்சர்கள் எத்தனை பேர் பிஜேபியில் இருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. ஆனால் அவன் அந்த அரசியலோடு இருந்தானா பிரச்சனை. அது இவர் முழுக்க அரசியலாக இருக்கிறார், அரசியல் படுத்துகிறார், அரசியல் பற்ற வைக்கிறார் என்ற போது அவங்க எப்படியாவது இந்த தீயை அணைக்கணும்னு அவங்க பதறாங்க. அதுதான் தெரியுது. இப்போ இது வந்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட வரிகள் எல்லாமே குறிப்பாக அரசியல்லையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மேலும் மேலும் வந்து அவர் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வளர்ச்சி அடையினா இவரை பற்றி பேசணும். இப்போ கன்னியாகுமார் இருந்தார், அப்புறம் ஜிக்னேஷ் மேவானி போன்ற இளைஞர்கள், இவங்கெல்லாம் இதே டோனில் வந்தவங்க தான். அவங்க இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து அவர் காங்கிரஸ்லேருந்து ஒரு எம்எல்ஏ ஆனார், டெல்லி தொகுதி அதிலே எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்சியின் குரலாக அவங்க முடிஞ்சிட்டாங்க. ஜிக்னேஷ் மேவானி தொடர்ச்சியாக இருக்கிறார். அவர் ஓப்பனாக சாவர்கர் தேவையில்லை, இந்தியாவுக்கு பெரியார் தான் தேவைன்னா ஜிக்னேஷ் மேவானி அங்கே குஜராத்திலிருந்து ஒரு பெரியார் குரல் பேசி அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இவர் வந்து இந்த அரசியல் வடிவத்தை இசை மூலமாக கொண்டு போகிறார். இவர் ஒரு எம்எல்ஏ எம்பிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரல. இந்த வடிவமும் பரவ வேண்டிய வடிவம் வேற ஒன்றும் இல்லை. அது பிரகாஷ்ராஜ் இப்போ மோடிக்கு எதிராக பேசுகிறார்ல, அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டால் மோடிங்கிறார் பிரகாஷ்ராஜ். எனக்கு மோடியோட சிறந்த நடிகர் உலகத்தை நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறார். எம்ஜிஆர் பார்த்துருக்கேன், சிவாஜி பார்த்துருக்கேன், ஆனால் மோடி மாதிரி பார்த்ததுங்கிறார். இந்த பிரகாஷ்ராஜோட டோன் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். பிரகாஷ்ராஜருடைய டோன்
எனக்கு என்னன்னா பிரகாஷ்ராஜ் போன்றவர்களே பேசும்போது நம்ம நாட்டின் உச்சபட்ச நட்சத்திரங்கள் இது விஜய், அஜித், இப்போ 200 கோடி 300 கோடி சம்பாதிக்க ஒருத்தர் எதுவுமே பேசுறது கிடையாது. இந்த மாதிரி இப்போ இந்த உயிருக்கு பயந்து ஒரு வார்த்தை கூட பின்வாங்காமல் புரட்சிகரமாக அந்த தோழர் நிற்கிறாரு வேடன். இவங்கெல்லாம் இங்கே நான் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்ன விஜயெல்லாம் இந்த மாதிரி விஷயம் இருக்கான்னு கூட தெரியாது. இந்த வேடன் பேசுகிற விஷயத்தில் ஏதாவது 2 வரி கேட்டிங்கன்னா விஜய் அவ்வளோதான். பனையூரில் இருந்துட்டு அவர் காய்ச்சல் வந்துடும், பனையூர்லேயே காய்ச்சல் வந்துடும். அப்போ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க மக்கள். இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும், நீங்கள் உருவாக்குகிற ஹீரோக்கள் 300 கோடி 400 கோடியை வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுகிற எச்சரிக்கைக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சராசரி மனுஷன் சட்டையை கழட்டி போட்டு நின்றுட்டு இதானடா தேவைப்பட்டா உயிரெடுப்பு அதானே அப்படின்னு நெஞ்சு திமுத்து நிற்கிறான். அவர் இவன் தான் கதாநாயகன். இல்லை, அவர் அந்த ஸ்டேஜில் கூட அவர் சொல்லும்போது கூட நான் பார்த்தேன் அந்த வீடியோ, எனக்கு வேர்வையே சட்டை தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு உருக்கமான அந்த பதிவு வந்து சொல்லியிருந்தார். அது அவர் ஆனால் அவர் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த வார்த்தை சொன்னதுக்கு? அதான் அந்த வலி மிகுந்ததுலேருந்து தானுங்க வருது. அவர் வந்து இப்போ எல்லாத்துக்கும் அதாவது ஒரு மாதிரி போட்டு புல்லாங்குழல்னு சொல்லுவாங்கள்ல, மரத்தை வெட்டி வெட்டி இப்போ ஒரு புல்லாங்குழல் ஆகிட்டார். அவரை நீங்கள் எடுத்துட்டு ஊத ஆரம்பித்தாலே இசைதான் வரும். ஆனால் அந்த புல்லாங்குழல் ஆறுறதுக்கு அந்த மரம் அந்த விறகு கட்டப்பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அடி எத்தனை அடி வாங்கியிருக்கோம் ஒரு புல்லாங்குழல் ஆறுது. அந்த அடிலாம் பட்டு நீ புல்லாங்குழலாக இருக்கிறாரு. அது வந்து பலருக்கு வந்து கிளியை கலப்புதுன்னு சொல்லணும். இப்போ 10 நாளாக வந்து ட்ரெண்டில் அவர் தான் இருக்கார் சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலே. ஆனால் அவர் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு மலையாளியா இல்லை ஈழத்தமிழனா இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அப்படிங்கிறான ஒரு சில கருத்துக்கள்லாம் போயிட்டுருக்கு. அவரை பற்றி கொஞ்சம் அதில் அது எனக்கு அவரை பொறுத்தவரையும் அவங்க அம்மா ஏதோ ஈழத்தமிழர் பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க. அவருடைய பாடல்லே சொல்கிறாரு, ஜாஃபனாவிலிருந்து உருத்தி வரட்டி விட்ட பருத்தி அப்படிலாம் சொல்கிறாரு. ஈழத்தமிழர்ந்து கேரளாவுக்கும் ஈழத்தமிழருக்கும் லேண்ட்ஸ்கேப் ஒரே மாதிரி இருக்கும். கேரளைட்டும் அவங்க ஒரே மாதிரி பகுதி தானே, மலைப்பகுதி. அதில் கேரளாவும் அழகாக இருக்கும், ஈழப்பகுதி அழகாக இருக்கும். அவர் அந்த மாதிரி பார்க்கல. ஈழத்தமிழர் மலையா எல்லா இடத்துலையும் ஒடுக்கப்படுறவன் இருக்கான். கேரளாலேயும் கார்பரேட் இருப்பான், கேரளாலையும் ஒடுக்கப்படுற இருப்பான். ஈழத்தமிழர்னு அவர் அந்த மர்க்க அரசியலையும் பேசுகிறாரு, சாதி அரசியலையும் பேசுகிறாரு, தேசிய இன மொழி அரசியலையும் பேசுகிறாரு. அது ஈழத்துலேருந்து ஆரம்பித்து பாலஸ்தீனம் வரையும் பேசுகிறார். அதனால் அவர் ஈழத்தமிழர் மலையாளி காம்பினேஷன். அதனால் என்ன இருந்துட்டு போட்டு பண்ணன, அவர் இப்போ தமிழ்நாட்டு தமிழர் கிடையாது, நமக்கு நேரடி உறவு கிடையாது. அதனால் என்ன ஈழத்தமிழராகவே இருக்கட்டும், இல்லை டோட்டல் மலையாளியாகவே இருக்கட்டும். அதனால் என்ன, இல்லை ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு பழங்குடியினராக கூட இருக்கட்டும், அவர் பேசுகிற அரசியல் யாருக்கானது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுதான் கவனிக்கும். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பயந்துக்கு ரொம்ப நன்றி சார்.